நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருக்கீங்க இந்த 3 மாத்திரை வந்து எவ்ரிடே நீங்க அந்த 3 பில்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, த ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் அண்ட் 21P அண்ட் த கோல்ட் கார்டு. இது வந்து இதுவே ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு சார். இது ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா சொல்லிட முடியும். பட் அதை வந்து கடைபிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சா இருக்கு. இப்ப 21 days ப்ரோக்ராமும் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கரெக்டா தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. 21 days சேலஞ்சுன்னு கொடுத்துருக்கீங்க. இட்ஸ் அ சேலஞ்ச் ரியலி. ஏன்னா அது ஒரு நாள் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு முயற்சியில் இருக்கும்போது அடுத்த நாள் அதுக்கு அது எப்படியெல்லாம் தடைப்படுமோ அது மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் உருவாகுது சார். உண்மையிலே இட்ஸ் அ சேலஞ்சிங் ப்ரோக்ராம் தான். பட் அது அந்த சேலஞ்சை நம்ம ஓவர் கம் பண்ற இடத்துல கொஞ்சம் மெனக்கட வேண்டியிருக்கு, நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. அப்படி இருந்தும் சில நேரத்துல ஃபெயிலியர்ஸ் நடக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், அதை கடைபிடிக்க முடியல, ஃபாலோ பண்ண முடியலன்னு போது அந்த நீங்க சொன்ன மாதிரி டிப்ரெஷன் வருது. இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? இது மாதிரி உங்களுக்கும் ஆரம்ப கட்டத்துல நிகழ்ந்திருக்கலாம். என்னுடைய ஒரு கெஸிங், ஆரம்பத்துல நீங்க இதுக்குள்ள பயணப்படும் போது கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்ற உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ நீங்க கேட்ட கொஸ்டின் என்னன்னா, சில விஷயங்கள் நான் வந்து ஃபாலோ பண்ண விரும்புறேன், ஆனா என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ரைட்? இதுக்கு வந்து நம்ம மெயினான ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் போறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து 2 சொல்யூஷன் வந்து நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ், என்னால் சொல்யூஷன் கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற நெகட்டிவ் வேர்டில் ஃபுல் ஸ்டாப் வைக்கக்கூடாது, சரிங்களா? நான் எப்பவுமே சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். எனக்கு சைனீஸ் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். பிகாஸ் ஃப்யூச்சர்லேயும் எனக்கு சைனீஸ் கற்றுக்கிற ஐடியாவே கிடையாது. ஆனால் எனக்கு ஹிந்தி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா இனிமே தான் கற்றுக்கணும்னு சொல்லணுமே வழிய எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. தெரியாதுன்னு சொன்னால் என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நானே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னா, எனக்கு இனிமேலும் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, உன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி உண்டான நெகட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க விரும்புகிறோன்னு அர்த்தம். நம்ம குழந்தைய நம்மளை பற்றி என்ன சொல்கிறது டிஸ்கரேஜ் பண்ணாவோ, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை பற்றி டிஸ்கரேஜ் பண்ணாவோ, ஸ்பவுஸ் டிஸ்கரேஜ் பண்ணாவோ, பேரண்ட்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணாவோ, அல்லது வந்து நெய்பர்ஸோ அல்லது யாரை டிஸ்கரேஜ் பண்ணாவோ, கேர்ள் ஃப்ரெண்ட் டிஸ்கரேஜ் பண்ணால் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் ஆகாது. கான்சியஸ் லெவலில் தான் ஆகுமே ஒழிய சப்கான்சியஸில் அந்த அளவுக்கு ஆகாது. வைல் கம்பேரிங் வித் திஸ், பர்சனலாக நம்ம என்ன சொல்கிறோமோ, நம்மளை பற்றி என்ன சொல்கிறோமோ அது வந்து டைரெக்டாக சப்கான்சியஸில் அஃபெக்ட் ஆகும். கான்சியஸாக பெருசாக தெரியாமல் கூட போகலாம், சப்கான்சியஸாக இட் மே பி அஃபெக்ட். ஸோ எனக்கு வந்து என்னால் இது பண்ண முடியல அப்படின்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்கன்னு அர்த்தம், விச் மே அஃபெக்ட் நெகட்டிவ்லி. அதுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஒத்தி வச்சுட்டே இருக்கேன், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கேன், தள்ளி போட்டே இருக்கேன் சார், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக நான் வந்து ஆக்டிவ் ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேட்கலாம். ஸோ தட் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வேர்ட்ஸை பாசிட்டிவாக மாற்றணும்னா பெட்டராகும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறேன், என்னால் முடியல சார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேட்குற அந்த கொஸ்டினை ரீஃப்ரேஸ் பண்ணோன்னா, நான் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறையா சேலஞ்சஸ் வருது, ஹவு டு ஓவர் கம் இட், எப்படி வந்து அதை இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ நான் உங்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பாசிட்டிவாக தான் கேட்டீங்க, பட் ஜென்ரலாக எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் வந்து இதை வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்பினேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் காமன் பிளாட்ஃபார்முக்காக. அந்த நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னால் ஃபுல்லாக முடிக்க முடியல, அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? எனக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு என்ன சொல்கிறேன்னா, டு டூ லிஸ்ட்டை வந்து எழுதுறேன்னு வச்சுக்கேன். ஓகே, டு டூ லிஸ்ட்டை வந்து எழுதி வச்சுட்டு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா டு டூ லிஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அதில் 1 or 2 தான் முடிக்க முடியுது, நிறைய விஷயங்கள் என்னால் முடிக்க முடியல. அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து பிளான் பண்ணினேன், ஆனால் என்னால் முடிக்க முடியல. அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி பிளானிங்க்கு நான்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், அல்லது என்னால் இது முடியாது, அல்லது இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, அந்த மாதிரி ஏதாச்சும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு நம்மளே கொடுத்துட்டு அது நமக்கு வந்து தெரியாமலே சப்கான்ஷியஸாகவே நம்ம நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துக்கிட்டு நம்ம அதை கம்மி பண்ணிடுவோம் அந்த ஒரு ஹேபிட். ஆக்சுவலி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனுக்கு வந்து
அவங்க சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான, அதாவது சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை வந்து என்னெல்லாம் அதுக்கு காரணம்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, அதுக்கு மிக முக்கியமான சில காரணங்களில் மிக முக்கியமான ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் முக்கியமான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறது. எது முக்கியமான விஷயம்னு தெரிஞ்சு அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல தான் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அப்படி பார்த்தோம்னா யார் அதை பண்ணணுமோ அவங்க சக்ஸஸ் ஆயிடுவாங்க. கரெக்டு தானே? முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சி அதில் ஃபோக்கஸ் பண்ணால் அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. கரெக்டு தானே? அப்போது சக்ஸஸ் ஆகுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, ரைட்? நமக்கு நம்மளோட லைஃப் சக்ஸஸ் ஆகுறதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அப்போ அதுக்கு அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, அந்த ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது, அது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பெரிய விஷயத்த எதுக்காக நான் இமீடியட்டாக மாஸ்டர் ஆக்கணும்னு நினைக்கணும். இங்கே தான் மேஜரான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதுக்கு 80-20 பிரின்சிபல், அந்த கேன் சாட் வந்து என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வேறு எந்த டூலும் இந்த அளவுக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால நான் சொல்கிறேன். ஏன்னா பொதுவாக என்ன நினைப்பாங்க மக்கள், நான் வந்து லிஸ்ட் எழுதுனேன்னா ஒரு ப்ரோ மாதிரி, ப்ரோனா ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி, ப்ரொஃபஷனல்னா இந்த ஒரு விஷயத்த நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ஹேபிட்டாக மாற்றின மாதிரி நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னா ரெட் ஜோனில் இருக்கும். ரெட் ஜோன் இஸ் த அல்டிமேட் ஜோன். நான் வந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனலாக மாறி பர்ஃபெக்டாக பண்ணால் விச் இஸ் த அல்டிமேட் ஜோன். அப்போ மைண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் அல்டிமேட் ஜோன் மாதிரி இருக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் ப்ராப்ளம். நான் டென்னிஸ் விளையாட போனேன். ஃபஸ்ட்டு டே நான் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போதே கிட்டத்தட்ட 4 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணி விளையாண்டுருக்கிற ஒரு பிளேயர்கிட்ட போயிட்டு நான் வந்து பண்ணேன்னா என்னால் ஒரு பாயிண்ட்டு கூட எடுக்க முடியாது, ரைட்? ஒரே ஒரு பாயிண்ட்டு கூட என்னால் எடுக்க முடியாது. ஆனால் விளையாட போகும்போது நான் வந்து ஒரு பிளேயர் ஆகணும்னு நினச்சி போகிறேனே வழிய, பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அது வந்து ஸ்டார்டிங் லெவலில் தான் இருக்கும். அப்போனா நான் ஒரு டு டூ லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இட்ஸ் அ ஹேபிட், இட்ஸ் அ வெரி பிக் ஹேபிட், பெரிய ஹேபிட். அந்த பெரிய ஹேபிட்டை எடுத்த உடனே ஃபஸ்ட்டு டேவே ப்ரோ மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த கேன் சாட் பற்றின ஒரு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா நம்ம மைண்டில் என்ன வச்சுக்குவோம்னா, இந்த அல்டிமேட் ஜோனாக வச்சுக்காம இந்த ப்ளூ ஜோனாக வச்சுக்கணும். அப்போ ப்ளூ ஜோனாக என்னென்னா, இதெல்லாம் நான் முடிக்க வேண்டிய விஷயம், இதெல்லாம் பிளான் பண்ணதுனால என்னால் கொஞ்ச நாச்சும் எஃபிஷியண்ட்டாக முடிக்க முடிஞ்சுதா, லெஸ் தென் 1%. அதாவது இந்த டு டூ லிஸ்ட்டே இல்லாமல் நான் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த டு டூ லிஸ்ட்டை வச்சு நான் ஒர்க் பண்ணும்போது ஏதாச்சும் சின்ன வித்தியாசம் இருந்துச்சா, அந்த சின்ன வித்தியாசம் தான் ப்ளூ ஜோன். அந்த ப்ளூ ஜோனை தாண்டிட்டோமா, ஓகே, திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் ஆரஞ்ச் ஜோன் அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4% முடிக்க முடியுது. அடுத்தது 20% நம்ம பிளான் பண்ண மாதிரி முடிக்க முடியுது. அப்புறம் 80% என்னால் முடிக்க முடியுது. அப்புறம் நான் பிளான் பண்ண மாதிரி எக்ஸாக்டாக எல்லாம் முடிக்க முடியுது. அப்படின்னா இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் விச் இஸ் த ஹேபிட். யூ ஹாவ் டு ஃபார்ம் இட் அஸ் அ ஹேபிட். அதுக்கு பதிலாக எடுத்த உடனே இங்கே போய் யோசிச்சு பண்ணும்போது ஃப்ரஸ்ட்ரேஷனாக தான் இருக்கும். நிறைய பேர் அதை வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு ரீசன் இஸ் அவங்களுக்கு இந்த கேஎன் சாட் பற்றின ஒரு அவேர்னஸ் இல்லாததான். ஸோ நவ் யூ கேன் சே தட் கேஎன் சாட் இஸ் பவர்ஃபுல். சார், எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வெரி சிம்பிள் இது இருக்கும். அதாவது நீங்கள் விளக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன், ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ டிப்ரெஷன் தேவையில்லை. கிரவுண்டுக்கு வந்தாச்சுன்னா சாம்பியன் மாதிரி விளையாடணும் அப்படின்னா அந்த சாம்பியன் ஆகுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. யூ கேன் ஆக்ஷன், டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றீங்க. சீட்லிங் டைம் இருக்குல்ல சார், அதுக்குன்னு ஒரு சீட்லிங் டைம் நம்ம செட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம இது பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணுறீங்க, அந்த ஹேபிட்டாக மாற்ற விரும்புறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு எஸ்ஏஜி செட் பண்ணணும். அந்த PASS நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா 21 டே சேலஞ்சில். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும், அப்புறம் ஆக்ஷனில் இறங்கணும், அதுக்கப்புறம் சீட்லிங் டைம் செட் பண்ணணும், அதுக்கப்புறம் எஸ்ஏஜி வைக்கணும், ரைட்? எஸ்ஏஜி இஸ் சச் அ பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட். நீங்கள் எஸ்ஏஜி வச்சு பாருங்கள், நீங்கள் எடுத்த உடனே டேரக்டாக மேபி க்ரீனுக்கு கூட போயிடலாம், ரைட்? டபுள் ப்ரொமோஷன் ஆகி க்ரீனுக்கு கூட போயிடலாம், ரைட்? ஸோ அப்போ வந்து என்னுடைய மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் தாட், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார். ஸோ என்னுடைய முக்கியமான முதலாவது கேள்விக்கு நீங்க கிளியரான நல்ல ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப கிளாரிட்டியா இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ். இந்த கிளாரிட்டி பாத் அப்படிங்கிறது ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம ஏத்துக்கிறோம். ஒரு அக்செப்டன்ஸ் மைண்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை சார், நீங்கள் இப்போ பெயின்ஃபுல் ப்ராசஸ் சொல்கிறது வந்து அது நெகட்டிவான வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம அதை என்ன பண்ணலாம்னா சேலஞ்சஸ்னு மாற்றிக்கலாம். சேலஞ்சஸ் இஸ் டெஃபினெட்லி பாசிட்டிவான வேர்ட். சேலஞ்சஸ் அப்படின்னா நம்ம அதை எதிர்கொள்றதுக்கு ரெடியாக இருக்குங்கிற மாதிரி வந்துடும். பெயின்ஃபுல் அப்படின்னா அது எப்படி விலகிறோம், அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறோங்கிற மாதிரி உண்டான மைண்ட் செட் தாட் ப்ராசஸ் வரதுக்கு ஆரம்பிக்கும்ல. நம்ம வேர்டிங்ஸில் மாற்றினாவே தாட் மாறும், தாட் மாறினாவே ஆக்ஷன் மாறும், ஆக்ஷன் மாறினா ரிசல்ட் மாறும், ரிசல்ட் மாறினா இன்கம் டோட்டலாக மாறும், லைஃப் ஸ்டைல்